ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான அர்த்தத்தோட பார்க்கலாம். பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டஹ ஸ்தித பிரஜ்ஞஸ்ததோச்யதே. இது பகவத்கீதையோட 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தோட 55வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லோகங்கள்ல என்னென்ன சொன்னார்னு பார்த்தாதான் அது ஒரு கண்டினியூஷனாக இந்த ஸ்லோகத்திலையும் வரும். இதற்கு முன்னாடி கிருஷ்ணர் சொன்னது என்னென்ன அப்படின்னா, வேதங்கள்ல இனிமையான சொற்கள் அப்படின்னு அவர் அழைக்கிற விஷயங்கள் யாகங்கள், யஜ்ஞங்கள், பரிகாரங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் இனிமையான சொற்கள், இதெல்லாம் மக்களை அட்ராக்ட் பண்றது, இவ்வளவுதான் வேதம் அப்படின்னு நினைக்கிறாய்வா. அதனால அது மட்டும் கிடையாது, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் பரபிரம்ம ஞானம் இருக்கு, பிரம்ம ஞானம் வேதங்கள்ல இருக்கு, அதை யாருமே படிக்கிறது இல்லை அர்ஜுனா அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணன். இவர் இந்த மாதிரி சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு இருக்கிற 16 டவுட், இந்த பகவத்கீதை முழுதாகவே 16 டவுட்னா முக்கியமான டவுட்டு, சந்தேகம் அப்படின்னு சொன்னேன். இந்த 16 சந்தேகங்கள்ல முதல் சந்தேகமாக நம்ம அர்ஜுனன் வைத்தத போன ஸ்லோகத்துல பார்த்தோம். அதாவது ஒரு ஞானிய, ஒரு அறிவு கூர்மை வாய்ந்தவரை, ஒரு அறிவாளியை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவர் பார்க்க எப்படி இருப்பார், அவர் எப்படி பேசுவார், எப்படி உட்காருவார், எப்படி நடப்பார், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், டவுட்ஸ் எல்லாம், சந்தேகத்தை கேட்கிறார் அர்ஜுனன். அதனால 16 டவுட்ஸ்ல 16 சந்தேகங்கள்ல முதல் சந்தேகமாக ஒரு அறிவு கூர்மை வாய்ந்தவர் ஒரு ஞானியை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறார். இந்த மாதிரி அர்ஜுனன் கேட்டதுக்கு யாரு உண்மையாகவே அறிவாளி அப்படிங்கிற அந்த ரகசியத்தை சொல்றாராம் நம்மளோட கிருஷ்ணர். இது வரைக்கும் அறிவாளி அப்படின்னாலே, ஞானி அப்படின்னாலே புத்தகங்கள் படிப்பவர்கள், புத்தகங்கள் படித்து அதை மற்றவாளுக்கு பகிர்ந்து சொல்றவர்கள், அந்த பகிர்ந்து சொல்றவாளையே சிறந்தராக பகிரக்கூடிய, சிறந்தராக கற்றுக் கொடுக்கக்கூடிய வல்லமை உடையவர்கள், ஆற்றல் உடையவர்கள் தான் அறிவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே அறிவாளினா யார் தெரியுமா அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்த்தால் நம்மளுக்கு புரியும். இந்த ஸ்லோகத்துல நம்மளோட கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா, பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான். பிரஜஹாதி அதாவது கைவிட வேண்டும் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்றார். பிரஜஹாத்தி அப்படின்னாலே கைவிட வேண்டும். எதை கைவிடணும்? பிரஜஹாதி யதா காமான், அதாவது அனைத்து விதமான ஆசைகளையும் கைவிட்டவர்கள் அப்படின்னு சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அதாவது முதல் ஒரு ஞானியாக இருக்கணும்னா, ஒரு அறிவாளியாக இருக்கணும்னா, அதுல முதல் ஸ்டெப்பு, முதல் படி அனைத்து ஆசைகளையும் கைவிட வேண்டும். பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான், அதாவது இது எல்லாத்தையும் கைவிட வேண்டும். பார்த்தா அப்படின்னு சொல்றார். நம்ம அர்ஜுனனுக்கு பார்த்தன் அப்படின்னு ஒரு பெயர் இந்த பகவத்கீதை முழுக்கவே வரும். பார்த்தன் அப்படின்னா பிருத்து அப்படிங்கிறவரோட புதல்வனை தான் பார்த்தன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால அனைத்து விதமான ஆசைகளை கைவிட வேண்டும், மனதை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் எப்பொழுதுமே. பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டஹா, அதாவது பரமாத்மாவை மட்டுமே இந்த ஆத்மா, இந்த ஜீவாத்மா நினைக்க வேண்டும். அதாவது ஆசைகளை கைவிட்டு மனதை தூய்மையாக வைத்து பரமாத்மாவின் எண்ணத்திலேயே இருக்க வேண்டும் எப்பயுமே. ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டஹா ஸ்தித பிரஜ்ஞஸ்தரோச்சதே. இப்படி இருப்பவர்கள், இப்படிதான் இருப்பவர்கள், இப்படி வாழ்பவர்களை மட்டும்தான் ஞானிகள் என அழைக்க முடியும் அப்படின்னு சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதாவது ஆசைகளை கைவிட்டு மனதை தூய்மையாக வச்சுக்கிட்டு எப்பயுமே அந்த பரமாத்மா, அந்த கடவுள், அந்த இறைவனை மட்டுமே நினைச்சிட்டு இருப்பவர்களை மட்டும்தான் ஞானிகள் என அழைக்கக்கூடிய தகுதிகள் இருக்கு அவளுக்கு. அதனால இவ்வாறு தவிர மீதி எல்லாமே புத்தகங்கள் படிப்பவர்கள், அதை சொல்லி கொடுப்பவர்களுக்கு ஞானிகள் தான். ஆனா இந்த அளவுக்கு, இவர்களோட அளவுக்கு ஞானிகள் கிடையாது அப்படின்னு சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். உண்மையான ஞானம் அப்படிங்கிறதே நம்மளை படைத்த கடவுளை பத்தி, நம்மளை படைத்த இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விரிவான அர்த்தம் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.